Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபிங்க மோர்களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மோர்களி பண்றதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் தயிரும். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோனா 1 கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி நல்லா தாராளமாக விட்டுக்கலாங்க. நம்ம ரவா தோசை பண்ணுறோம் இல்லையா, அப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அது போல் தாராளமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 4-5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மோர் மிளகா இருந்துச்சுன்னா அது வேணால் சேர்த்துக்கலாம். பெருங்காயம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடும். இப்போ தேவைப்பட்டால் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நமக்கு மோர்களி தயாராகிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மோர்களிக்கு சைட் டிஷ்ஷு தேவைப்படாதுங்க, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான மோர்களி தயாரிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.